அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லா திருப்பி வந்துட்டார், டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார். அவர் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன பண்ண போகிறாங்க கேட்காதீங்க, பழையபடியே சுழுக்கெடுப்பார். எங்கெங்கே எப்படி பண்ணுமோ கர்மங்கள் ஒழுங்காக நடக்கும். கர்மங்களுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளில் தண்ணீரும் நாடும் வீடும் வசதியும் எல்லாம் உயரும். சொல்லுவாங்களே, நாடு உயர பரு உயர எல்லாம் உயர, அதனால் எல்லாம் உயரும். வீணான மனக்கலவம் கேசங்கள் வெக்தி தேவையில்லாத இது உபசரங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாம் க்ஷணத்தில் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நவகிரகங்கள் எல்லாமே கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு அந்த அமைப்பில் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். அரிசியாக வரக்கூடிய கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சேன்னா மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் ஹை பீக்கில் இருக்கும். ஒன்று ஒரு ஸ்டேஜில் எல்லாம். குறிப்பாக செவ்வாய் சரியாக செய்வார். உடனடியாக சுக்கிரன் 2 பேரும் டீம் ஒர்க் பாருங்கள். செவ்வாய்க்கு கூட செய்வார். அப்புறம் புதன் போவார். இப்படி எல்லா கிரகங்களும் போய் சேர்ந்துருக்கு. ராவுக்கு எது டம்மியாக இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு. குரு கடகத்தில் உட்காந்து பார்ப்பார். மார்கழி மாதத்தில் உடனே மேலே போயிடுவார். அப்போ தான் சனீஸ்வரனை பார்க்க முடியும், ராகு எல்லோரும் பார்க்க முடியும். அது வசதி. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் இந்த மேலே போடுற மீனத்துக்கு குரு போடுறதுனால புதன் இங்கே வந்துடுவார். சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் பின்னாடி புதன் வந்துடுவார். புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது. இந்த லட்சத்தில் பாருங்கள் எப்படின்னா இது ஸ்டேட்டஸு பிரில்லியன்சி அப்போ தான் எல்லாருக்கும் உண்டாகும். இத்தனை நாளாக மக்காவே இருந்திருப்போம். கோபம், தாமம், ஆத்திரம், வைவாங்க இப்படி இருந்திருப்போம். புத்தி ஒன்று இருக்குது, அழகாக முடிஞ்சிருமே. அந்த புத்தியை ஞாபகம் வராது. இப்போ பிரமாதமாக இருக்கும். மார்கழி மாதம் சூப்பர் எல்லாருக்குமே. தை மாதம் அதோட சூப்பர். சுக்கிராச்சாரியர் மெதுவாக போவார் மகரத்துக்கு. உடனே செவ்வாய் முதலில் இருப்பார். செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் போவார், அப்புறம் புதன் போவார். இப்படி எல்லாம் மெயின் சுக்கிரன் செவ்வாய் புதன் திருப்பி சூரியனும் கூடயே ஒவ்வொரு மாதம் கூடயே போகிறார். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்பப்போ ஸ்பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சூரியன் தொடரப்பட்டாலே பிக் யோகம்தான். சுதர்த்த கேந்திரத்தில் இருக்கணும், அந்த கேந்திரத்தில் இருக்கணும், பார்க்கணும். இது அந்த கதையிலே வேணும். ஆனால் அங்கே பார்க்கலங்க. குரு பார்க்காட்டாலும் பரவாயில்ல, டைரெக்டாக யோகங்கள் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மகரத்துக்கு கும்பத்துக்கு போய் உடனே செகண்ட் ஹாஃபில் போயிடுறாங்க. போன உடனே ஆட்டோமேட்டிக்காக தை மாதத்தில் அது பிறகு எல்லா நவகிரகங்களும் உள்ளே இருக்குது. அப்புறம்தான் சுக்கிராச்சாரியர் மீனத்துக்கு போவார். பங்குனி மாசி கடைசியில் சுக்கிராச்சாரியர் 15th பேர் மீனத்துக்கு போவார். அப்புறம் சனி பயிற்சி ஆவார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரமாதமான ஒரு அமைப்பில் எப்படி தான் ஜோடியாக் பெல்ட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நவகிரகங்கள் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது செயல்படுறதுக்கு. எப்படி பண்ணுறாங்க பாரு. அவங்க ஒழுங்காக செயல்பட்டால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா விட்டு குத்து அழிவு, அவன் சாப்பிட்றது, போடுறது, நாட்டை அழிக்கிறது, மொத்தமாக அழிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வியாதி இதில் என்னென்னா வியாதி நோக்கு டாக்டர் மருத்துவம் இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. பிரமாதமாக எல்லாமே இருக்கும். வயசானவங்களும் தெம்பாக வந்துடுவாங்க. இளைஞர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை லைஃபு. அந்த இடையிடையே அல்பாயுசு இதெல்லாம் இருக்காது. வாகனங்கள் ஒழுங்காக போகும். எல்லாம் அரசுகள் ஒழுங்காக சிறப்பாக நடக்கும். இத்தனை நடக்கக்கூடிய விஷயங்கள் கடகடன்னு கார்த்திகை ஆரம்பிச்சுன்னா பங்குனி வரைக்கும் போகக்கூடிய விஷயம் இருக்குது. மாசி மாதம் வரைக்கும் சிறப்பாக நடக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது, குரு பாறை கிடைக்கிறது, நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது கூட்டா, அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த பக்கம் பெல்ட்டு ஃபுல்லாகவே மகம் பூரம் மூலம் பூராடம் உத்திராடம், அங்கே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திராடி, இந்த ஆர்டர்லேயே இருக்கும் பாருங்கள். எல்லாம் ஜாயினிங் தான், நடுவில் கேப்பே இல்லை. ஒவ்வொரு வீடு தனித்தனியாக இருந்தாலும் நவகிரகம் திருப்பி பார்க்கும்போது எல்லா நமக்கும் கான்டாக்ட் ஈஸியாக படும். மெயின் கிரகம் சூரியன் சந்திரன் தொடர்பு ஏற்படும் நட்சத்திரத்தில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சூரியன் சந்திரன் செவ்வாய் 3மே மெயின் மேஜர் கிரகம். அது 3 நட்சத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்து திருவோணம் அவிட்டெல்லாம் வருது இல்லையா, அதில் பிரமாதமாக நவகிரகங்களே நிற்கிறது. அழகாக அந்த குரு அந்த ஓரம் ஃபுல்லாக ஒத்துருக்காரு. இந்த ஓரம் ஃபுல்லாக தான் இருக்கும். கேது தனியாக உட்காந்துருப்பார், குரு உட்காந்துருப்பார். அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கும். அதுதான் ராகு வாயமுன்னு இருப்பார். பிரமாதமான அமைப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. விழிப்புணர்ச்சின்னா நம்மளாக விழிப்புணர்ச்சியெல்லாம் உண்டாக்க முடியாது. வேந்த முடிக்கணும். ஃபோட்டோ விட்ட பிறகுனா ஐயோன்னு தோணும். அதனால் இயற்கையாக அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் கொட்டும். எப்படி பஞ்சாலும் உனக்கு வேண்டிய பாத்திரம் ரொம்ப
இப்படி தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை. வீண் மனக்கலையில் விட்டுடுங்க. திறம்படுத்த பகவான் மேலே பக்தி வைங்க, செயல்படுங்க. எல்லா உறவுகளும் சந்தோஷமாக நினைக்கும். வீண் தகராறு வச்சல் ஏமாந்து போகிறது இதெல்லாம் அடியோடு போயிடும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ரசனைகள் நமக்கு எப்படி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சனி வக்கர நிவர்த்தி ஆகி நார்மல் பெட்டில் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பொறுப்புகள் சுமக்க ஆரம்பிச்சிட்டார். நல்ல ஆரோக்கியம், திடமான சரீரம், நல்ல உடம்பு உழைப்பு, வலு இதெல்லாம் இருக்குது உடம்புல. அறிவு உண்டு. தெளிந்த அறிவு தான் சனீஸ்வரருக்கு எப்போதுமே. அவர் தொடர்பு இல்லாத எந்த ஒரு தொழிலும் நகர்த்த முடியாது. ஒரு கை காலாக கூட தூக்க முடியாது. மனசு திருச்சி கண்ணாவினான்னு போகும். எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று சாதனை பண்ண மாதிரி ஆசைப்படும். இதெல்லாம் நடக்க போட்டு அப்படியே நமக்காக தான் நினச்சிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் திகில் ஊட்டக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருந்திருக்கு. இன்னுமே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை சனீஸ்வரர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அவருடைய கண்ட்ரோல் பேனலில் இருக்கும்போது இயக்கத்தை ஒழுங்காக பார்க்கணும். கர்மங்களுக்கு தொடர்புள்ள அத்தனை செயல்படணும். அதுக்கு உண்டான வழி தொகை எல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வந்தாச்சுன்னா கடனை கூட வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதா இல்லையா? அவர் தானே பண்ணுறார். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அவர் ஏற்பாடு பண்ணி உடனே வாங்கிறது, அந்த காலத்தில் முடிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுறதுக்கு வழிமுறைகளை தோற்றுவித்து புஷ் பண்ணி செயல்படுத்துகிறார். அதுக்கு பிறகு கடன் அடைக்கிறது கொள்வது. அதுக்கு பிறகு இந்த நேரத்தில் ஃபுல்லாக செய்யக்கூடிய பாக்கியம் யாருன்னா சனீஸ்வரர் தான். அதே மாதிரி நம்ம போயிட்டோன்னா இது பணம் இல்லை, ட்ரா பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி வருவாங்கன்னு சொல்லி யாராவது ஹெல்ப் பண்ணான்னா ஒன்று உட்காந்துட்டு இருப்பாங்களா? மட நடக்கிறது இல்லையா? சாப்பிட்றது கொள்வது, பசங்களை படிக்க வைக்கிறது, பணம் சேர்த்து வச்சு தான் படிக்கணும் அப்படின்னு நடக்குமா? எந்த ஒரு காரியமும் கர்மங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் உடனடியாக செயல்படக்கூடிய வகையில் சனீஸ்வரர் மட்டும்தான் செயல்பட முடியும். இல்லைன்னா இப்போ நாட்டில் பார்க்குறீங்க, வேர்ல்டு லெவலில் பார்க்குறோமே என்னெல்லாம் நடக்கிறது. அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா? இல்லையே. திருப்பி இதே தான் போயிட்டு இருக்குது. ஒரு முடிவே இல்லை. ஐஸுக்கு ஆயுதங்களால் என்ன பிரயோஜனம்? அழிக்கு தானே போகும். ஆட்டம் அது எவ்வளோ நாசம். அதனால் ஒரு நாச விளைவு தான் உண்டாகிறத தவிர வாழ்க்கையில் நிம்மதியே வர முடியாது. இப்போ சனீஸ்வரர் நன்னாயிடுவார். இதுக்கெல்லாம் ஒரு பாடம் கட்டுப்பார். எல்லாத்துக்கும் காரணம் இது. காலகட்டம் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த நாடெல்லாம் அந்த நாடெல்லாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி தான் ஆகும். வாய்தா போட முடியாது. நம்ம கோர்ட்டில் வாய்தா போட்டு மாற்றி அம்பிக்கு கதையை மாற்றுறோமே, அந்த கதையில் என்ன மாற்ற முடியாது. சனீஸ்வரர் வச்சேன்னா வச்சது தான். ஒன்றால் ஒன்றும் முடியாது. பிள்ளையாருக்கே அந்த கதி இருக்கும், சிவனுக்கே அந்த கதி. ஏமாத்திரம் அது. லோலோ அலையறதுக்கு பெரும் கிருஷ்ண லோலோன்னு அலைஞ்சார். சனி அதை பண்ண பாடுவார். அதனால் நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு உண்டான சக்திகளை பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரைப் வாங்கணுமா? தனி நகா இங்கே தான் இந்த குப்பைங்கள்லாம் இந்த பூமியில் மட்டும்தான். அது காந்தார நாடு, துரியோதன கும்பல் அந்த காலத்தில் திருதராஷ்டிரந்து நம்ம நாடு ஆப்கானிஸ்தான் நம்ம சொந்தம், நம்ம நாட்டுக்கு சொந்தம் தான். அது என்ன பிரயோஜனம்? இந்த நாடு சொல்ல முடியுமா? அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துறது. உண்மையிலே நம்ம புண்ணியம் பண்ணவங்க தான். இவ்வளோ விஷயங்கள் பகவான் அனுகூலமாக இருக்கார். இந்த மேஷத்தை பொறுத்தவரை முக்கியமான கிரகங்கள் யாருன்னா குரு. அடுத்தது யாருன்னா இந்த செவ்வாய். மேஷத்துக்கு இந்த செவ்வாய்ன்றதுன்னா அடுத்தது யாருன்னா சனீஸ்வரர். சனியும் செவ்வாயும் பகையில் நல்லதும் கெட்டதும் பாழா போகிறதும் விருத்தி ஆகிறதும் அது எப்படியோ அதே மாதிரி தான். பகைன்னு கிடையாது. கஷ்டம், கலியுகத்தில் கஷ்டங்கள் நிறைய மலிஞ்சு தான் இருக்கும். இந்த வகை இப்படின்னு கிடையாது. அந்த கஷ்டத்தில் நிவாரணம் ஆடுவேன்னா அது பகை தானே நிவாரணன்றது. அதெல்லாம் ஏன் வரத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னா, வரத்துக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது. வர வைப்பார், கஷ்டப்படுறோம், மீண்டு வரணும். இதுக்கு முடிவே கிடையாது. இதுதான் பூமியில் பிறந்திருக்கீங்க. இதெல்லாம் கையாளணும், ஹேண்டில் பண்ணி ஆகணும். உன் குடும்பம் என் குடும்பம்னு கிடையாது. குடும்பம் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அப்படி இருக்கும்போது எப்படி அவளுக்கு இப்படி நமக்கு தெரியறதுன்னா, உள்ள அந்தராத்ம பகவான் உள்ளே இருக்கான். நவகிரகங்களோட பேனல் எல்லாம் ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க. வெளியிலேயும் கிடையாது. உள்ள ஒவ்வொரு அப்படியே ரேண்டம் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. டக்கு ரிமோட் சென்சாரில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒதுங்கி ஓரமாக உட்காந்துருக்கணும்.
அப்போ இதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய உடம்பு கொடுத்துருக்கோம். இதை வச்சுருந்து கர்மாக்களை ஈடுபடுத்த கூட செயல்படணும். அத்தனை வலி வேதனைகள் நமக்கு மட்டும்தான் வரும், அதுக்கெல்லாம் கிடையாது. அது பாருங்கள், என்ன குடும்பம் பாருங்கள். எந்த வலி வேதனை உபாதைகள் எந்த இழப்பு எல்லாமே நமக்கு யார் போனாலும் நமக்கு இந்த பாதிப்பு நமக்கு வரும். ஐயோ அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா பிரம்மா கேட்கணும், இந்த ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு. யாரை கேட்குறதுன்னு அந்த முக்கியமான செவ்வாய் பிரமாதம் பண்ணுறார். அவரே செவ்வாய் சுக்கிரன் புதன் மெயின். இது செவ்வாய் சூரியனோட கார்த்திகை மாதத்தில் சூரியனோட செவ்வாய் பிச்சுக்கிட்டு இருப்பார். ஆச்சா, அடுத்தது இதே செவ்வாய் கார்த்திகை பிறகு பின்னாடி போகும்போது உடனடியாக அங்கே போய்டுறாரு, தனுசுக்கு போய்டுறாரு, பாக்ய வீட்டுக்கு போய்டுறாரு. சுக்கராச்சாரியர் சூரியன் இருப்பார், புதன் இருப்பார் விச்சிகத்தில். இந்த சனீஸ்வரர் உட்காந்துட்டு, சனீஸ்வரர் அது யாருன்னா 10க்கு 11 கூடியவர். 10-12 கர்மங்களுக்கும் சனீஸ்வரர் எல்லாருக்குமே வேண்டியவர். உடச்சிக்கெல்லாம் முடியாது. ஒன்று கதை முடிஞ்சிடும், தாட்டில் விட்டுருவார். அதனால் சனீஸ்வரர் உட்காந்துட்டு லாபத்தில் உட்காந்து எல்லாம் அங்கேருந்து கிளான்ஸ் பார்க்குறாரு, பிச்சுக்கத்தை பார்க்குறாரு. குரு அழகாக உட்காந்துருக்காரு கடகத்தில், அங்கே அக்கரமாகி உட்காந்துருப்பார். அங்கேருந்து இங்கே பார்க்குறாரு, குரு பாறை கிடைக்குது, சனீஸ்வரன் தொடர்பு கிடைக்கிறது. என்ன வேணும் உங்களுக்கு? கார்த்திகை மாதத்துலேருந்து எழுமீன்கள் திசைகட் 4 இடத்துல நான் வீரம் காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண மீண்டும் நம்மளுடைய புகழ், பெருமை, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்ஸு, உழைப்பு எல்லாமே விருத்திக்கு வரும். நன்னா விருத்தி பண்ணி எல்லாம் உங்கள் குடும்பம் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரவணைச்சின்னு போவீங்க. நல்ல விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். காலத்தை பயிர் செய்ய சொல்கிற மாதிரி வெறும் பயிர் செய்யலை, அந்தந்த கர்மங்களுக்கு உண்டான காலத்தில் அது தகுந்த மாதிரி செயல்படுறதுக்கு காலத்தில் திருமணம் பண்ணணும், காலத்தில் குழந்தைகள் பெறணும், காலத்தில் குழந்தைகள் வளர்த்து ஆளாக்கணும், காலத்தில் உண்டி என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும், அடுத்த பரம்பரை உண்டாக்கணும். இப்படி தான் உலகத்தோடு ஒட்டி வாழணும். அது அவங்க நல்லது போட்டதுக்கு ஈடுபடணும். அந்த கர்மங்கள் ஈடுபடணும். எல்லாம் இறை சம்மந்தப்பட்ட அந்த தேவதைகளோடு ஈடுபடணும். அதை விட்டு வாழ முடியாது. அத்தனை தேவதைகள் நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம போனால் கூட அவங்க இருப்பாங்க. அந்த தேவதைகளுக்கு உண்டு ஆராதனைகள் என்னென்ன உண்டா பண்ணணும், நன்னா அனுபவிக்கணும் வாழ்க்கையில். இதுதான், ஏன்னா பகவான் கூட இருந்து அனுபவிக்கிறார். இவ்வளோ தான் நம்ம பாரத பூமியில். இதை விட்டுட்டு இதெல்லாம் சனாதனத்தில் யாரும் அழிக்கலாம் முடியாது. ஒரு முன்னையும் இல்லை பின்னையில் நடுவில் வந்து கூது அடிச்சானா சிரிக்கிறார் பகவான். இங்கே வந்துட்டு அதெல்லாம் அழிக்கலாம் முடியாது. நல்லா தான் இருக்கும். உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம விஷயம் எல்லாருக்கும் அனுபவிப்பாங்க. அதுவும் குடும்பமாக நமக்கு அனுபவிப்பாங்க. அவங்க சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பாகிஸ்தானு எப்போதும் அப்படி தான் இருக்கும். விட்டுற வேண்டியது தான். அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இம்சை இல்லாமல் இருந்தால் போதும். எதாக இருந்தாலுமே அமெரிக்கா டவுன் ஆகிடும். கிரேடு 6ஆம் கிரேடு 7ஆம் கிரேடுக்கு இறங்கிடும். நம்மளது 3லேருந்து 1 போயிடும். 1ஆம் கிரேடம். இப்போ ரஷ்யா, சைனா, இந்தியா நம்பர் 1 இந்தியா ஆகதாலையும் பாருங்கள். மாசி மாதம் முடியத்துக்குள்ளே பாருங்கள். இதுக்கு சொல்கிறேன்னா, எப்போ நம்ம மேலே வருது புகழும் பெருமையும் ஈட்டும் நம்ம சக்தி உள்ள நாடு சக்கரவர்த்தி யோகம். நாட்டுக்கு சக்கரவர்த்தி யோகம் வந்திருக்கு. இப்போது காட்டணுமா வேணாமா, எஸ்டாப்ளிஷ் பண்ணமானோமா? 5க்கும் 10க்கும் கொடுத்தன பண்ணிருப்போம். நம்ம 4 பேர் சோறு போடணும். நம்மளே துருண்டு கையெழுத்து பிச்சை எடுத்துருந்தோன்னா 4 பேர் நம்ம சோறு போடணும், அவனை வாழ வைக்கணும். அது நம்மளே துணு பண்ணணும். அதனால் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிடும். எல்லாமே பக்கவாகவும் உணவுப் பொருள்லேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும். இதில் யாரும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் வசதி உள்ள செல்வந்தெல்லாம் இருப்பாங்க. அத்தனை விஷயம். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 10க்கு 11 கூடியவர் சிறப்பாக செயல்படுறார். மக்கள் நிவர்த்தி ஆச்சு. ராகு கேதுக்கள் நவகிரகங்களும் கிடையாது. கர்ம இணைகளுக்காக செயல்படுத்தாக உந்து விஷயம் மாதிரி பகவானை வச்சுருக்கான். ஃபோர்ஸ் பண்ணி நல்லதும் கெட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எது வந்தாலுமே அந்த ராகு கேது வச்சு தான் செயல்படுவான். அதர் தேன் இந்தியா, பாரத பூமி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ராகு கேது. அங்கே ஐஎஸ்என் வச்சுருக்காங்க அமெரிக்காவில். அதே மாதிரி வேவு பார்த்து உழவு பார்த்து கதையை முடிக்கிறதோ தூக்கி விடுறதோ, அதுக்கு தான் அந்த 2 நவகிரகம். கிருஷ்ணர் அன்றைக்கி வழிகாட்டிட்டார். இப்போ தான் அமெரிக்கா நம்ம கதை பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி எல்லாருக்கும் உள்ள ஒரே விஷயம் என்னென்னா, மனசு தெளிவாக இருக்கும். மனசு கிளியராக இருக்கும்.
ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஆரோக்கியம் உடம்பில் இருக்கும். இத்தனை வியாதிகள்லாம் இருந்தது, என் உடம்பில் ஒன்றுமே இல்லையே, அது ஒட்டவே விட்டது, காணாமல் போயிடும். கால் கை குடைச்சல் மடைச்சல் எல்லாமோ மருந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஓயாமல் லைஃப் லாங் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். திருப்தியான ஒரு இது வேணாம், நல்லா தான் இருக்கும் உடம்பு. இது டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இதெல்லாம் விட்டுடுவாங்க. இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றத விட்டு இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கையில் அவங்க அதான் சித்த வைத்து இதெல்லாம் இருக்குல்ல, ஆயுர்வேதிக் மருத்துவம், இயற்கையான மருந்துகள், அதெல்லாம் அதில் மைண்ட் டைவர்ட் ஆகி செயல்பட்டு அழகாக செயல்படுவாங்க. எல்லாம் விருத்திக்கு தோட்டம் துறவு அந்தஸ்து வச்சுருக்கவங்க விருத்திக்கு பிரமாதமாக வருவாங்க. வேர்ல்டு லெவலில் ஒரு மாடர்ன் தோட்டம் மாதிரி காமிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் ரெக்கார்ட் ஆகும். எப்படி அவங்க எஸ்டேட்டு உலக அளவில் காமிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க படைப்புகள்லாம் போகும். பார்த்துக்கோங்க, அது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் ஆகிடுது மேக்னெட். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் எல்லாமே இருக்குது. யாருமே கை நீட்டு வாங்கி துணுண்டு காலம் இல்லை. ஏதோ செப்பன்றது அந்த ரிப்பேர் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் சொல்கிறது அவங்களாம் வந்து ஏதோ பண்ணிட்டு காலத்தை ஓட்டுறாங்கல்ல, இண்டஸ்ட்ரி வச்சுருவாங்க, சொந்த இண்டஸ்ட்ரியே நடக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட இடத்துல பொறுத்த வரைக்கும் எரிபொருள் கேட்கவே வேணாம். எரிபொருள் பிரமாதமான செயல்பாடு, எல்லாத்துக்குமே காரணகாரியம் இல்லாமல் இந்த படையெல்லாம் படைப்பில்லை. முன்னாடி இந்த மாதிரி அரிய கனிமங்கள்லாம் கிடையாது, இருந்தது, கண்ணில் காட்டலை. அதெல்லாம் வெளியில் வந்துட்டுன்னா ஊர் எரிஞ்சு போகும். அழிக்கிற நேரத்தில் மொத்தமாக உலகத்தை அழிக்கிற நேர காலத்தில் அந்த நேரத்தில் மட்டும்தான் வரும். இப்போ அழிக்கப்படுற உலகத்தை அழிக்கலை, இப்போ நூண்டு ட்ராமா ஆடின்னு இருக்காரு. இன்னும் 3.5 லட்சம் வருஷம் இருக்குது, எத்தனை இப்போ கிடையாது. ஆனால் கனிமங்கள் தெரிஞ்சதுனால நம்ம அன்றாட உபயோகத்துக்கு உண்டான முக்கியமான நுண்பொருள் கருவிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேணும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வளர சௌகரியங்கள் வளர நம்ம உடம்பு எத்தனை தேவைகளோ அதெல்லாம் மட்டும் அந்த அரிமை கனிமங்கள்லாம் தேவை. அதெல்லாம் வந்து அதுக்காக சண்டை போட்டு ஏமாற்றி ஒருத்தனை முட்டாளாக்கி கொள்ளடிக்கிற கும்பல்லாம் நாட்டில் பெரிய லெவலில் இருக்குது, வெளிநாட்டில். அதெல்லாம் மீறி நம்ம நாடு செயல்பட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து நமக்கு ஆஃபர் பண்ணுற அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் ஆப்கானிஸ்தான்லாம் இருக்குது. ஸோ தனியாக விஷயங்கள்லாம் இருக்குது. உணவு, உடல், உரை, இந்த 3 முக்கியம். இந்த 3த்து கொடுக்காம விடிப்பொருள் மாத்திரம் கொடுத்து நாசம் பண்ணிட்டே இருந்தால என்ன பிரயோஜனம்? அந்த அறிவு நமக்கு இத்தனை நாளாக உலகத்துக்கே முட்டாளாக்கப்பட்டது. இப்போ பூசிட்டானுங்க. இனிமேல் உணவு, உடை, உடல், பொருள், திருப்தியான வாழ்க்கை இதுதான் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் வருது. அதனால் மேஷத்துக்கு போது சனீஸ்வரர் 10-15 சிறப்பாக செய்கிறார். செவ்வாய் வாலண்டரி சர்வீஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 கூட போய் சூரியன் வந்து அந்த மாதத்துக்கு போய் சிறப்பாக செயல்படுறாங்க. மகர மாதத்தை பொறுத்தவரை சொல்லக்கூடிய தை மாதத்தில் குரு பார்வை இல்லாட்டாலும் குருனுடைய பார்வை சனீஸ்வரன் மேலே வருது இல்லையா, அதனால் அதுவே பெரிய விஷயம் தானே உங்களுக்கு. அதனால் எதுக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் சைடுங்களை அப்படியே வளர்ச்சிக்கு உண்டான பாதைகளை வச்சுருக்கார். மற்றபடி நடுவில் இடையில் வரக்கூடிய தேய்மானத்துக்கு குறையக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடியோடு நசுக்கப்படுறது. எல்லா உறவுகளும் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை பெறுறீங்க. அந்த பங்காளி சண்டையெல்லாம் எதுவுமே இருக்காது. வீட்டில் 2-1 பேர் பதில் எல்லா மக்களும் இன மக்கள்லாம் ஒன்றா கூடுவாங்க. நல்ல விசேஷங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.